வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டயபெட்டிஸ் இருக்கு. அண்ட் இதனால பாதிக்கப்படுறவங்க 60 வயசுக்கு மேலன்னு கிடையாது. 25 வயசு, 20 வயசுக்கு கீழலாம் ஒரு சில பேருக்கு டயபெட்டிஸ் வருது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டயபெட்டிஸ்னா என்ன? சுகர். நம்ம பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். பட் இது ரொம்ப ரொம்ப ஹைப்பா போகும்போது இதை குணப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா கார்ப்ஸ் தான் சொல்றாங்க. அதை நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த சுகர் இப்ப ஆரம்பிச்சதா கிடையாது. இது தொடர்ந்து நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப அதிகமானதுக்கு காரணம் இந்த 100 வருஷங்களா அரிசியை சாகுபடி பண்றது, அரிசி அதிகமா சாப்பிடுறது அப்படின்றது அதிகமாயிருச்சு. முன்னாடி காலத்துலன்னு பார்த்தோம்னா நம்ம சொல்ற மாதிரி இந்த கருப்பு கவனி அரிசி, குதிரைவாலி அரிசி அப்படின்னு எக்கச்சக்கமான அரிசி வகைகள் இருந்துச்சு. அதோடைய சாராம்சங்களே வேற. ஆனா அந்த டைம்ல சுகர் வந்தவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அரிசின்றதே எடுத்துக்க கூடாது, வெள்ளை சாப்பாடே கிடையாது, நோ கார்ப்ஸ் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவேளை அரசர்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் அரசர்களுக்கு வரவே வராது. அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க. இன்கேஸ் அதுலயும் வயசானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன் அண்ட் ஒன்லி நான்வெஜ் மட்டும் தான் அவங்கள சாப்பிட சொல்லுவாங்களாம். ஏன்னா அது மட்டும் தான் கார்ப்ஸே கிடையாது, ஃபுல் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு அண்ட் உடலுக்கு தேவையான எல்லா சத்தும் அதுல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பெர்ஃபெக்ட்டா அதை குக் பண்ணி சாப்பிட்டவங்களும் உண்டு. அந்த காலத்திலேயே சாப்பாடை கட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சாப்பாடை கட் பண்ணணும்னு சொல்ல வரல, அதை ஒரு அளவுக்கு மட்டுமே தான் சாப்பிடணும். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே காய்கறிகளா எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒர்க் அவுட் பண்றதுனால தான் கேலரிஸ் பர்ன் ஆகுது அப்படின்றாங்க. ஆகுது, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம பாடி நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்றத டிசைட் பண்ணிடும். அதுக்கப்புறமா நீங்க மேபி அதை மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாடியை எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, கிட்னி அதோடைய வேலையை பார்க்குது, லங்ஸ் அதோடைய வேலையை பார்க்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது ஒரு வேலையை பார்க்குது, இப்படி எல்லாமே அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்போ டோட்டல் பாடியும் ஒர்க்ல தான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒர்க்லயே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கேலரிஸ்ல கிட்டத்தட்ட 70% அப்படியே பேர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக டெய்லி நம்ம பண்ணக்கூடிய ரொட்டீன் ஒர்க் இல்லையா, ஒரு சில பேர் உட்காந்துட்டே வேலை பார்ப்பாங்க, இருந்தாலும் மூளை வேலை செய்யுது இல்லையா, கை கால்லாம் அசையுது இல்லையா, அந்த மாதிரியான டைம்லலாம் ஒரு 15% ஆவரேஜா வச்சுக்கோங்க. அப்போ வேலை செய்யறதுல இருந்து ஒரு 15% நம்மளுடைய பாடிக்குள்ள ஃபுல் கேலரிஸ் பர்ன் ஆகுது. இது இல்லாம நம்ம பாடியில நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை டைஜஷன். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாடியில நிறைய பிரச்சனைகள் வரும். இது சரியா செயல்பட்டா மட்டும்தான் கிங் மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுக்காக ஒரு 10% ஆஃப் ஃபுல் கேலரிஸும் பர்ன் ஆக ஆரம்பிக்கும். மீதம் இருக்கக்கூடிய 5% மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்றதுல இருந்து கேலரிஸ் எல்லாம் பர்ன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஜூலியஸ் ஈகோ, இவரை மிஸ்டர் யூடியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எதனால யூடியூப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இவரு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஒலிம்பிக்ஸ்ல, அதுவும் அந்த ஜாவ்லின் த்ரோல. இது எப்படி எவ்வளவு வருஷம்லாம் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு உள்ள போய் பார்த்தா, இவர் பெருசா யார்கிட்டயுமே இதுக்காக ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கல. ஒன் அண்ட் ஒன்லி யூடியூபை பார்த்து மட்டுமே இவர் ஜாவ்லின் த்ரோவை கத்துக்கிட்டாரு. அண்ட் அதை அவருடைய லைஃப்லயும் ரொம்ப சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால இவர் கென்யாக்கு கோல்டு மெடலை ஒலிம்பிக்ஸ்ல வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் நிறைய அத்லெட்ஸை தான் அவங்களுடைய லைஃப்ல இந்த யூடியூப் சோஷியல் மீடியாலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோஷியல் மீடியாவை நம்ம பார்க்குற விதத்துல தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம கத்துக்கணும்னு நினைச்சா நிறையவே கத்துக்கலாம். யாராவது அழுகுறாங்கன்னா நம்ம உடனே என்னப்பா இது அழுகுறீங்க, ஒருவேளை இது ஆனந்த கண்ணீரா இல்ல துக்க கண்ணீரா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. இதுக்கப்புறமா அப்படி கேட்க வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த கண்ணீரை நம்ம லேப்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த லேப்லயே அதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த துக்கத்துல இருக்கிற கண்ணீருக்கும் சந்தோஷத்துல வர கண்ணீருக்கும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா நம்ம பார்க்கும்போது வெறும் கண்ணீர் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனா நிறைய டெஸ்ட் பண்ண முடியும். அதை வச்சு அந்த கண்ணீர் துக்கத்தினால வந்ததா இல்ல சந்தோஷத்தால வந்ததா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராகவே சொல்ல முடியும்னு சொல்றாங்க. பாலை அதிகமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே போனுக்கு நல்லது. ஏன்னா அதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. அதனாலேயே குழந்தைங்கள்லாம் வளரும் போது கண்டிப்பா நிறைய பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம பால் தான் அப்ப ரொம்ப ரொம்ப அதிகமா கால்சியம் இருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டா அதை விட 4 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. ஆனா அதை நம்மளால சாப்பிட முடியாது. முட்டையோடைய ஓடு. அந்த முட்டையோடைய ஓடுல மட்டும் எக்கச்சக்கமான புரோட்டீன்ஸ் இருக்கு. இதை வச்சே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மார்க்கெட்லயும் இருக்கு. ஆனா அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடையாது. இதை நம்ம அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றது அட்வைசபிளே கிடையாது. இதை மேபி ஏதாவது ஃபுட் பார்ட்டிக்கலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அது இருக்கக்கூடிய கால்சியம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படி ஒரு வேளை ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அது எடபிளாக ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கு. இருந்தாலும் அது பெரிய அளவில் மூவ் ஆகிறது இல்லை. தீபேந்திர பீர் விக்ரம் அப்படின்ற ஒரு அரசர், நேபாளுடைய அரசர், 2001 ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
இவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அப்போ இவர்கிட்ட இந்த ரூலிங் அத்தாரிட்டி போச்சு. ஸோ, இவர் கோமால இருக்கும்போதே அது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவர் கோமால இருந்தாரு. அவர் கோமால இருக்கும்போதே நேபாளுடைய அரசாங்கமே அவர்கிட்ட தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போதே ஒரு நாட்ட ஆண்ட அரசன் அப்டின்னா, அது கண்டிப்பா தீபேந்திர பீர் விக்ரம் தான். உங்க உடம்ப ரொம்ப சீக்கிரமா குறைக்கணும், அத டியூன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஸ்விம் மட்டும் தான் பண்ணணும் அப்டின்னு சொல்றாங்க. ஏன்னா, ஸ்விம் பண்ற அத்லெட்ஸ்ல ஒரு சில பேரு 12,000 கேலோரிஸ் சாப்பிடுறாங்க. அப்டின்னா கிட்டத்தட்ட 2 கிலோ ஆஃப் ஃபேட். இருந்தாலும் அவங்க பயங்கர ஸ்லிம்மா இருப்பாங்க. ஈவன் அவங்களுக்கு எவ்வளோதான் பசி எடுத்தாலும், அவங்க நெறைய சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்பே போடாது. அதுக்கு பெரிய ரீசன் ஸ்விம்மிங் தான். ஸ்விம் பண்றதுனால ஹோல் பாடியுமே ஆக்டிவா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஈவன் இந்த 2 கிலோ ஃபேட் அப்டின்றது நெறைய மஸ்குலர் வச்சிருக்கக்கூடிய பாடி பில்டர் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க அதிகமான கலோரிஸ் சாப்பிடுறாங்க. இருந்தாலும் இவங்க ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்காங்க. இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி தான் ஸ்விம் பண்றதுனால உடம்பு குறையும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.